வணக்கம் தேவே கடலூர் டிவி நேருக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறது லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பொது பலன் வருங்க, அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். அப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அதையும் நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அயல் நாடுகளில் இருக்கவங்களும் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் என்னென்னா உங்களுக்கு கிரக நிலவரங்கள் கொஞ்சம் ஏடாகுடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. உதாரணமாக சொல்ல போனோன்னா ராகு இதுவரை ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்த ராகு 8ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற ஒரு காலகட்டங்கள். ஸோ அப்போ என்ன ஆகும்னு சனியும் வக்கரமாக போயிட்டுருக்கு. இதோட கொடுமை என்னென்னா அந்த சனிக்கு செவ்வாயுடைய பார்வை. ஓகே, அது மட்டும் இல்லை, செவ்வாய் இருக்கிறது சூரிய சாமி. என்றைக்குமே இந்த ராகு சூரியன் சனி செவ்வாய் இந்த கிரக காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் ஏடாகுடமான காம்பினேஷன்ஸு. அதனால் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ யாரெல்லாம் வெளியூர் ட்ராவல் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இவங்களாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. பில்டிங்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ், மெயினாக இந்த ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அடிதடி ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், இப்போவே கூட அதோடைய ஒரு சாராம்சமாக தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சாமியார் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நெருக்கி அதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் அறிகுறிகள். ஸோ மெயினாக இந்த ஒரு 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 12 தேதி வரை ரொம்ப 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 எல்லோருமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து எல்லோருமே சேஃப்டியாக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா உலகம் முழுவதும், நமக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே நிறைய ஒரு மாறுதல்களை எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப இன்னல்கள்னு சொல்லலாம். மாறுதல்ன்றதை விட இன்னல்கள். சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்து எல்லாமே ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்ல வரோம். இப்போது ராசி பலன் போகலாம். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்குது. அது 1-8ஆம் அதிபதியாக இருந்து அது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிரச்சனைகள் நம்ம தேடி வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ஓவர் எமோஷன்ஸ் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய சந்தேகங்கள், அது பரணி நட்சத்திரத்தில் போகிற அது ஒரு காலகட்டத்தில் நிறைய சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா வாரத்தின் இறுதி பகுதியில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் சூரிய சாரத்தில் போகிறோம், சூரியன் ராகுடைய சாரத்தில் போகிற ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஏடாகுடமான காம்பினேஷன், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு எமோஷன்ஸ்லையோ ஒரு சந்தேகத்தின் பேர்லையோ நம்ம ஏதோ எமோஷனாக எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணும். ஓகேங்களா? 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கார். ஸோ 3இல் இருக்கிற சுக்கிரன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குருவுடைய சாரத்தில் போனாலும் ஒரு பாதி வரை அவர் குருடைய நட்சத்திரத்தில் மிதுனத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களாக சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே சரியாகி ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ தாயார் வழியில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறமாக 3ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது. 3ஆம் அதிபதி 4 இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். இருந்தாலும் அந்த புதன் உங்களுக்கு போகிறது அதோடைய சுயசாரத்திலே போகும் இப்போதைக்கு. ஸோ சுயசாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது ஒன்றும் பெரியது இல்லைங்க. கொஞ்சம் சின்னதாக அம்மாக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருது. வண்டி வாகனங்களில் சின்னதாக ரிப்பேர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கிறது. ஸோ குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகிறது, ராகுடைய சாரத்தில் 2 சாரத்தில் போகும். ஸோ வாரத்தின் முற்பகுதி அது ஒரு 3 நாள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சூரியன் ராகு ஒரு எமோஷன்ஸு தூங்க விடாமல் சில விஷயங்களை நினச்சிக்கிட்டு புலம்புற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைகளை நினச்சோ ஏதோ நினச்சோ ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் சூரியன் குருடைய சாரத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் எல்லாமே மாறிடும். ஸோ ஓரளவுக்கு கிளியராகி நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் கவலை. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு பதவி, ஸோ ஏதாச்சும் பதவிகள் ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 4க்கு போகும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வாரத்தின் ஒரு வியாழக்கிழமைக்கு மேலே வச்சுப்போமே, வியாழக்கிழமை மேலே
வாய்ப்பில் கொஞ்சம் ஒரு சின்ன அதாவது ஒரு பேச்சுவார்த்தைகளில் வந்து சின்னதாக கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு நல்ல ரீதியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் 4 சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, சொத்துக்கள் கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான வேண்டிய காசு வருமா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் இருக்கும், நல்ல அற்புதமான விஷயங்கள், நல்ல பண ஃப்ளோட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் சனியுடைய சாரத்தில் சுக்கிரன் போகும்போது நிறைய பணங்கள் ஏதாச்சும் வந்து வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் மூலியமாகவும் நிறைய பணம் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு சனி சுக்கிரன் இந்த ஒரு காம்பினேஷன் இருந்ததுனால ஒரு பணம் வந்து நல்ல ரொட்டேஷன் வரும். அதே மாதிரி குரு சுக்கிரன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நட்சத்திரங்களில் போகும்போதும் சரி, ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனும் நல்ல ஒரு மணி ஃப்ளோ எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருந்தால் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களால் வந்து வியாழக்கிழமைக்கு மேலே ஒரு நல்ல லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய், செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் சந்தேகங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறமா 9ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் வாங்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்களை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தாயாருடைய அன்பு கிடைக்காதவங்களுக்கு இப்போ தாயார் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு அன்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு வெளிநாடு சார்ந்தவர்களும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்கி போடுவீங்க. ஸோ சில காசு இருந்ததுன்னா கொஞ்சம் சொத்துக்கள் வாங்கி போடுறது, வண்டி வாகனம் வாங்கி போடுறது, அதுக்காக செலவு பண்ணுறது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது குருடைய சார்ந்த பெரும் லாபங்கள். ஸோ தொழிலில் பார்த்திங்கன்னா பெரும் லாபங்கள் பெரிய ஒரு லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்தது உங்களுக்கு வந்து பொது பலன்கள். 12ல் உள்ள ராகுவை பற்றி பேசலை. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய சாரில் போன இப்போ சனியோடைய சாரில் பெரிய லாபங்கள் யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்தோ மேஷ ராசியாக இருந்தோ ராகு தசாபுத்தி ஆந்திரனாக பெரிய பணம் பெரிய காசு வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும்னா பிரார்த்தனை அவசியம். ஸோ இப்போ பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தம் குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இப்போ ராகுடைய போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் குழந்தைகளுடைய விஷயங்களுக்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நிறைய அலைச்சல்கள், சில இடங்களில் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கோபதாபங்கள் தேவையில்லாத சந்தேகங்களை ஒரு சண்டை போடுறது இந்த மாதிரி எமோஷன்ஸை கண்டிப்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து ராகு வந்து இதுவரை வந்து புதனுடைய சாரத்தில் போயிட்டு இருந்த ராகு வந்து இப்போ சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதியில் பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து பெரும் லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. அதுவும் மேஷ லக்னமாக இருந்து இந்த ராகு தசாபுத்தி அந்தரம் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்னென்னா இப்போ சனி வக்கரமாக போகிறோம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரியே ஒன்றாலும் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லோனில் வந்து ஏதாவது வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 6லேருந்து நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலபுலங்கள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து அந்த லீகல் சம்மந்தமான விஷயங்களுக்கு போய் நீங்கள் வந்து ஏதாச்சும் ரிஜிஸ்டர் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3லும் 4லும் பிரயாணிக்கின்ற காலகட்டம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருக்கணும். ஒரு பெரும் பணம் ரொட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் தான். புது வண்டி வாகனங்கள் வாங்குறது புதிய லேண்ட் வாங்குறதுக்கான யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்களை பார்த்துட்டோம். ஸோ முக்கியமாக நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி. ஸோ இதில் வந்து நவராத்திரியில் வந்து 4 வாட்டி வருங்க வருஷத்துக்கு. ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான். ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான். ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா
அந்த அம்மன் வழிபாடு வந்து உடனே உங்களுக்கு பலன் தரும். ஸோ அதுதான் இப்போ ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி, ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா, நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வரும். பட் இதே வந்து காளி வழிபாடு, இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த ஆஷாத நவராத்திரியில் மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி, ஈஸ்டில், ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக அவங்க வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும்னு இல்லை, பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆஷாத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது 9 நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க. இதில் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம்? ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது. ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோமே, அவங்களோட குணநலங்கள், அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது. அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது எந்த மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும், எனக்கே தெரியும். ஏன்னா வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு, அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட் காலையில் ஒரு 1/2 மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி, இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக வேணா இருக்கலாம். இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே, ஸோ பாலாம்பிகைன்னு ஓம் பாலாம்பிகை ஓம் பாலாம்பிகை, இந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது, இல்லை வராகினா வராகி, ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட், அது ஈவினிங், ஸோ ஈவினிங் செட் ஆகலையோ, சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வந்துட்டு குளிச்சுட்டு அதை விளக்கேற்றிட்டு அது பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு, அதாவது பெண்மணிகளுக்கு புடவை, ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட்டு, ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோட கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு 9 நாள் ஒரு 9 புடவை கொடுக்குறது ரொம்ப விசேஷம். ஸோ இது வந்து பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும். இது வந்து என்னென்னா, கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாம நீங்கள் முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது, நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க, அதெல்லாம் கஷ்டங்க, எனக்கு இப்போ சாப்பிடாவே இருக்க முடியாதுன்னா காலையில் நைட்டு ஒமிட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க. ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு 2 வேளை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணால் சாப்பிட்டுக்குங்க. அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிட்லாம். பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள். என்னென்னா, அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறதா மனசார நினச்சிங்க. அதுக்குன்னு போய் சாமி படத்துக்கிட்ட போய் வைக்க சொல்ல, அந்த அம்மனை மனசார நினச்சிட்டு இது நெய்வேத்தியம் பண்ணதான் நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. ஸோ அப்படி பண்ணி பாருங்களேன். ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது. என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடீஸ்வரன் ஆகிக்கணும்னு நம்பாதீங்க. முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து வழியாக இப்போ 4 நவராத்திரினா 4 நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது, அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம், தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வர்றது தாங்க பிரார்த்தனை. இதுக்காக வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் யாரும் தேவையில்லை. இந்த நடுவில் ஒரு சாமியார் ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அப்படி கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்களுங்கிறத வந்து நான் பார்க்கும்போது, இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க, எல்லாமே பட்டன் ஃபோன். நீங்கள் நல்லா கவனிங்க, பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது. அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம், ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறதுன்னு கூட தெரியாமல் தப்பன்னு மாடு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாதனால இந்த விபத்து நடந்தது. நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெப்ரஸன்டேட்டிவும் தேவையில்லை, சாமியார் தேவையில்லை. நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், தங்கச்சியாக பார்க்கலாம், ஃப்ரெண்டாக பார்க்கலாம். நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன். ஓகேங்களா, நான் எங்கள் அம்மா, நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன். அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும். ஓகேங்களா, மனதார தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு 9 நாட்கள் நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்களது லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.